Go home! நம்ம மார்வல்ல ஹெவி எக்ஸ்பெக்டேஷன்ஸோட நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ் ஆக போற படம் தான் வந்து ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே. அண்ட் லேட்டஸ்டா பல லீக்ஸை தாண்டி இந்த படத்துக்கான அஃபிஷியல் ட்ரெய்லர் 2 பார்த்தா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் மோஸ்ட் எல்லாரும் பார்த்திருப்பீங்க, ஹைப் வேற லெவல்ல இருக்கு. அண்ட் இதுல ஸ்பைடர்மேன் போக ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் வந்து இருக்காங்க. அண்ட் அது போக ரூமரா வந்து டேர்டெவில் இருக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. அண்ட் இந்த படத்துல ஹோலா பாக்குறப்போ ஒரு இம்பார்ட்டன்டான கேரக்டரா வரப்போறதா பார்த்தீங்கன்னா பனிஷர். அண்ட் வெல் மேட் ஆர் ரேட்டட் கேரக்டர். அண்ட் பிராண்ட் நியூ டேல பனிஷர் இருக்காரு அப்படின்னா அவருக்குன்னு ஒரு தனி சீரிஸ் இருக்கு. பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அதை வந்து பார்த்திருக்க மாட்டீங்க. அண்ட் அதுக்காகவே அந்த கேரக்டரோட ஆரிஜின் இல்லாம அந்த கேரக்டரை பத்தி ஃபுல் சீரிஸ் பார்க்காதவங்களுக்கு புரியணும், அதுக்காகவே ரிலீஸ் பண்ணப்பட்ட ஒரு ப்ரீலூட் சீரிஸ். அண்ட் மார்வலோட ஸ்பெஷல் பிரசன்டேஷன் தான் வந்து பனிஷர் ஒன் லாஸ்ட் கில். அண்ட் வெல்கம் பேக். இந்த மார்வல் டெலிவிஷன் ஸ்பெஷல் பிரசன்டேஷனோட பிரேக் டவுன் அண்ட் எக்ஸ்பிளேஷன் இந்த வீடியோ நம்ம இன்ட்ரெஸ்டிங்கா பார்க்க போறோம். சோ டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா நம்ம கண்டென்ட் குள்ள போயிடலாம். டிஸ்கிரிப்ஷன்ல சேனலோட இன்ஸ்டா பேஜ் அண்ட் டெலிகிராம் பேஜ்க்கான லிங்க் வந்து இருக்கு. இன்ட்ரெஸ்டான பீப்புள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது ஜஸ்ட் வந்து ஒரு 45 மினிட்ஸ் டியூரேஷன் இருக்கிற ஒரு மினி சீரிஸ் மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இருக்கு. அண்ட் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியே மார்வல் டெலிவிஷன் சொல்லிட்டு 2 சீரிஸ் பார்த்தீங்கன்னா விட்டுருக்காங்க. ஒன்னு வேர்வொல்ஃப் பை நைட் அண்ட் இன்னொன்னு கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்ஸி ஹாலிடே ஸ்பெஷல். அது ரெண்டுமே ஆல்ரெடி நம்ம சேனல் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். டைம் கிடைச்சதா மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் நம்ம கண்டென்ட் குள்ள போயிருவோம். ஓப்பனிங்ல லிட்டில் சிசிலி லொகேஷன்ல நம்ம பனிஷர் பாத்தீங்கன்னா ஒரு மென்டல் பிரேக் டவுன்ல இருக்காரு. டேர்டெவில் பார்ன் அகைன் சீரிஸ் பார்த்தவங்களுக்கு இவரோட பிளேஸ் பாத்தீங்கன்னா தெரியும். அதுல பாத்தீங்கன்னா இவரோட பிளேஸ் பாத்தீங்கன்னா காட்டியிருப்பாங்க. அதே லொகேஷன்ல தான் பாத்தீங்கன்னா இருக்காரு. அண்ட் அங்க வந்து ஒரு போர்டு வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்காரு. அந்த போர்டுல ஃபுல்லா வந்து இவர் இது வரைக்கும் போட்டு தள்ள மாஃபியாஸோட போட்டோவை மேப் பண்ணி வச்சு ரத்தம் வர அளவுக்கு பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணி ஒர்க் அவுட்லாம் பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இதோட ஆரிஜின் ஸ்டோரியை ஷார்ட்டா எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி இந்த சீரிஸ்ல காட்டல. சோ ஷார்ட்டா எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி சொல்லணும், சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா பிராங்க் கேஸ்டில் அப்படிங்கிறது இவரோட ஆல்டர் ஈகோ. ஐ மீன் இவரோட ஒரிஜினல் நேம் வந்து பிராங்க் கேஸ்டில். ஒரு அழகான ஃபேமிலி, ஒய்ஃப், பையன், ஒரு பொண்ணுன்னு இவர் வாழ்றாரு. ஒரு எக்ஸ் மெரைனா இருந்து ஒரு பெரிய பாஸ்டுக்கு அப்புறம் தன்னோட ஃபேமிலியோட இருக்கணும்னு சொல்லி நியூயார்க்ல செட்டில் ஆக ஒன் டே இவரோட அழகான குடும்பம் இவர் கண்ணு முன்னாடியே காட்டல்ஸ்க்கு இன் பிட்வீன் நடந்த ஒரு ஷூட் அவுட்னால ப்ரூட்வலா கொடூரமா கிராஸ் ஃபயர்ல பாத்தீங்கன்னா இறந்து போயிடுறாங்க. அண்ட் அதுல நம்ம பனிஷரான பிராங்க் கேஸ்டில் சர்வைவ் ஆகி அது எல்லாமே ஒரு ஆக்சிடென்ட் நினைக்கிறாரு. பட் லேட்டரா அவருக்கு புரிய வருது காட்டல்ஸோட ஷூட் அவுட் ஆக்சிடென்ட் இல்ல, தன்னோட ஃபேமிலியஸாக எல்லாமே ஆக்சிடென்ட் பண்ண ஒரு ப்ரீ பிளான்ட் அசாசினேஷன். அதாவது இவரோட ஃபேமிலியை கொல்றதுக்காக ஏஜென்சி பண்ண ஒரு ப்ரீ பிளான்ட் மர்டர் தான் வந்து இது. அண்ட் அதுக்கப்புறம் அந்த அசாசினேஷன்ல இன்வால்வ் ஆன ஒவ்வொரு காட்டல் கேங்ஸையும் வந்து ஒரு ப்ரூட்டலான ஒரு விஜிலாண்டியா தப்பு பண்ணா அந்த இடத்துல போய் எல்லாத்தையும் பனிஷ் பண்ணி சாவடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பனிஷர் அப்படிங்கிற ஒரு நேம்ல தனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணி பாத்தீங்கன்னா போட்டு தள்ளுவாரு. ஒரு இண்டிவிஜுவலா தனியாட இதெல்லாம் பண்ணி எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு மென்டல் ஸ்டேட்ல இப்ப வரைக்கும் ஃபேமிலிக்கான ரிவெஞ்சா வச்சு பல கார்டர்ஸ் போட்டு தள்ளி தான் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டோரி பாத்தீங்கன்னா கிக் ஆஃப் ஆகுது. ஷார்ட் இட்னு சொல்லி ரொம்ப லென்த்தா போயிட்டேன்னு நினைக்கிறேன். சோ சீரிஸ்குள்ள வந்தோம் அப்படின்னா பனிஷரான பிராங்க் கேஸ்டில் ஒரு பக்கம் தன்னோட லாஸ் நினைச்சு ஹாலுசினேஷன்ஸ் அவரை ரொம்ப வந்து ஹாண்ட் பண்ணுது. அண்ட் அந்த பக்கம் லிட்டில் சிட்டிக்குள்ள ஒரு பெரிய கலவரமே பாத்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. அண்ட் அந்த கிரிமினல்ஸ்ல இருந்து எல்லாமே ரோட்ல போற வரவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அடிச்சு தள்ளுறாங்க. அண்ட் போலீஸால கூட எதையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்போ அந்த ஒரு டைம்ல ஒரு தாத்தாவை பாத்தீங்கன்னா காட்டுறாங்க. அவர் தன்னோட டாக கூட்டிட்டு அந்த ஸ்ட்ரீட்ல பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கிறப்போ ஒரு ஸ்ட்ரீட் கிரிமினல் கேங் அந்த தாத்தாவை பாத்தீங்கன்னா பயங்கரம் பார்த்தா அட்டாக் பண்றாங்க. அவர் தலையில ஒரு கேப் இருக்கும். அந்த கேப்பை எடுத்துட்டு அவர் கையில பாத்தீங்கன்னா ஒரு நாய்க்குட்டி இருந்துச்சு இல்லையா, அந்த நாய்க்குட்டியை எடுத்துட்டு அந்த ஒரு ஸ்ட்ரீட் கிரிமினல் அந்த அவர் கண்ணு முன்னாடியே அதை கையில எடுத்து ரோட்டு கிட்ட போய் ஒரு ட்ரக் முன்னாடி வரப்போ அந்த ட்ரக் முன்னாடியே அந்த நாயை தூக்கி போட்டு கொலை பண்றான். அதை பார்த்துட்டு அந்த தாத்தா கதறி அழுவுறாரு. அண்ட் இந்த சீரிஸ்ல டிஸ்டர்பிங் சீன்னா எனக்கு இதுதான் பாத்தீங்கன்னா ஃபீல் ஆச்சு. ஈவன் அதை ஆன் ஸ்கிரீன்ல காட்டலன்னா கூட டாகா இருக்கிறப்போ அது நம்ம கண்டிப்பா பார்த்தா எமோஷனலி அஃபெக்ட் பண்ணிருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த சீன் பார்க்கறது எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பேக் டு தி டாபிக். இந்த ஹோல் ரியாட்க்கும் இருக்கிற ரீசன் என்ன அப்படின்னா பனிஷர் பண்ண ஒரு சம்பவம் தான். பிகாஸ் பனிஷர் லாஸ்டா வந்து ஒரு காட்டல் கேங்ல இருக்கிற ஃபேமிலியில் இருக்கிற 4 பேரை பாத்தீங்கன்னா கொண்டிருக்காரு. அந்த கேங்கோட நேம் தான் பார்த்தா நுச்சி ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு ஃபேமிலி. அண்ட் இந்த ஃபேமிலியும் பாத்தீங்கன்னா பிராங்கோட ஃபேமிலி டெத்துக்கான ஒரு ரீசன் பாத்தீங்கன்னா இவங்க. சோ அதனாலதான் இவங்க எல்லாத்தையும் போட்டு தந்ததால அங்க ஒரு கயோட்டிக்கான ஒரு கலவரம் பாத்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. அண்ட் இந்த லைஃபே வேண்டாம், ஹாலுசினேஷன்ஸ் அவரை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணதால தன்னோட லைஃபே வேண்டாம்னு வெறுத்து முடிவு பண்ணி தன்னோட வெப்பன்ஸ் அண்ட் ஆர்ம்ஸ் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அவர் கிட்ட இருக்க ஒரு பேக்ல வச்சு லாக் பண்ணி அதோட கீஸ் எடுத்துட்டு பண்ண ஒரு இடத்துக்கு கிளம்புறாரு. அப்போ அவர் வெளியில போறப்போ 2 ஃபேமிலிஸை பாத்தீங்கன்னா காட்டுவாங்க. அதுல ஒண்ணு இவரோட அபார்ட்மெண்ட்டுக்கு ஆப்போசிட் ரூம்ல ஸ்டே பண்ணிருக்க ஐசையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு சின்ன பையன் ஃபேமிலி. அண்ட் வெளியில வந்த அப்புறம் அந்த கலவரத்துக்கு இன் பிட்வீன்ல இவர் போற ஒரு காஃபி ஷாப் பாத்தீங்கன்னா காட்டுவாங்க. அண்ட் அங்க இருக்கிற சார்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு, இந்த 2 பேரையும் பாத்தீங்கன்னா காட்டுவாங்க. இவங்க 2 பேரையும் இவர் பாக்குறப்ப இறந்து போன தன்னோட பையன் பொண்ணு பாத்தீங்கன்னா இவருக்கு ஞாபகம் வரும். அந்த குட்டி பாப்பாவோட காஃபி ஷாப்புக்கு நம்ம பிராங்க் போவாரு. அப்ப கரெக்டா அந்த இடத்துல அந்த பிளேஸ்ல வந்து அந்த நுச்சி கிரைம் ஃபேமிலி இருக்கு இல்லையா, அதை கொலை பண்ண நியூஸ் பாத்தீங்கன்னா டிவில பாத்தீங்கன்னா ஃபிளாஷ் ஆகும். பட் அந்த ஷாப்ல இருக்கிறவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா லைட்டா அவருக்கு பாத்தீங்கன்னா ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. அண்ட் அந்த பொண்ணு தன்னோட அப்பா வெளியில வந்து நடக்கிற அந்த கலவரத்துல பாத்தீங்கன்னா தன்னை நல்லா பாத்துக்கிறது அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா நோட் பண்ணும். அதுக்கப்புறம் நம்ம பிராங்க் கேஸ்டில் அங்க இருந்து வெளியில கிளம்புவாரு. அப்படி கிளம்புறப்ப இவர் கண்ணு முன்னாடி அத்தனை தப்பு நடக்கும். அண்ட் பல பேர் ஹெல்ப் கேட்டு இவர்கிட்ட கதறி அழுவாங்க. ஸ்ட்ரீட் கிரிமினல் கேங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா பாத்தீங்கன்னா சேட்டப் பண்ணுவாங்க. இதனால
அந்த சிட்டியை பாத்தீங்கன்னா பயங்கரமா பாதிக்கப்படும். இது எதையுமே கேர் பண்ணிக்காம அங்க ஏகப்பட்ட மர்டர்ஸ் அண்ட் திருட்டுன்னு இவர் நடந்து போறப்ப பாத்தீங்கன்னா நடக்கும். இவர் நினைச்சா ஹெல்ப் பண்ணலாம், பட் எதையும் பார்க்காம இவர் நடந்து போறாரு. அப்ப போற வழியில ஒரு கார் ஸ்லோவா வந்து இவருக்கு பக்கத்துல வந்து பாஸ் ஆகுது. பட் அந்த கார் அப்படியே போயிருது இவர்கிட்ட நிக்காம. சோ அதுக்கப்புறம் நம்ம பிராங்க் வந்து அப்படியே தன்னோட ஃபேமிலியை புதைச்ச அந்த கிரேவியார்டுக்கு பாத்தீங்கன்னா போவாரு. எனக்கு இந்த கிரேவியார்ட் பாக்குறப்ப நம்ம ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம்ல இருக்கிற ஆண்ட்மே வந்து ஒரு கிரேவியார்ட்ல புதைச்சிருப்பாங்க இல்லையா, அதே கிரேவியார்ட் மாதிரி தான் பாத்தீங்கன்னா எனக்கு தெரியுது. அண்ட் பிராண்ட் நியூ டேல பனிஷர் இருக்காரு அப்படிங்கிறப்போ அதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம பிராங்க் வெப்பன்ஸ் லாக் பண்ண ஒரு கீ எடுத்துட்டு வந்தாரு இல்லையா, அந்த கீயை தன்னோட பொண்ணோட கிரேவ் கிட்ட வச்சுட்டு தன்னோட ஃபேமிலியை நினைச்சு பார்த்துட்டு அங்கேயே பாத்தீங்கன்னா அழுவாரு. ரொம்ப ரொம்ப எமோஷனலா இருக்கும். அண்ட் இந்த மினி சீரிஸ்ல பனிஷரா ஆக்ட் பண்ண ஜான் பெர்ன்தல் அமேசிங்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காரு. அண்ட் எமோஷனலி ஆக்ஷன் பேக்கடா இருக்கிற ஒரு ஆர்-ரேட்டட் கேரக்டர். சோ அதை சூப்பரா பாத்தீங்கன்னா புஷ் பண்ணிருக்காங்க. அண்ட் அடிஷனலி இந்த சீரிஸோட ஒன் ஆஃப் த ரைட்டர் அண்ட் எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசரும் பாத்தீங்கன்னா அவரு தான். சோ கிரேவியார்ட்ல தன்னோட ஃபேமிலியை பார்த்துட்டு அழுதுட்டு தன்னோட லைஃபை முடிச்சிடலாம் அப்படின்னு கன் எடுத்து செல்ஃப் ஷூட் பண்ணிக்கலாம்னு பார்க்க அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஹாலுசினேஷன்ல வந்து இவர் அந்த டெத்துக்கு ரீசன் இல்ல அப்படின்னு சொல்லி அவர் பொண்ணே ஒரு சோலா சொல்றதை எகைன் அண்ட் எகைன் பாத்தீங்கன்னா தன்னோட டிசிஷனை சேஞ்ச் பண்ணிட்டு எகைன் அந்த கிரேவியார்ட்ல இருந்து ரிட்டனா வந்து தன்னோட அபார்ட்மெண்ட்டுக்கே பாத்தீங்கன்னா போறாரு. அண்ட் அபார்ட்மெண்ட்ல நான் முன்னாடியே சொன்னேன்ல, அந்த ஒரு கார் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு நிக்குது. சோ முன்னாடி இவர்கிட்ட பாஸ் பண்ணுச்சு, அந்த ஒரு கார் அங்க வந்து நிக்குது. அந்த கார்ல இருந்து பிசிக்கலி ஏபிள்டு ஒரு லேடி பாத்தீங்கன்னா வீல் சேர்ல வராங்க. அவங்க பிராங்க் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு பிராங்க், ஒன்ன மாதிரி என்னோட என்டையர் ஃபேமிலியையும் கொண்டுட்டாங்க பிராங்க்னு சொல்லி அவங்க ஃபேமிலியில் இருக்கிற ஒவ்வொரு இறந்து போனவங்களை பத்தி அந்த கேரக்டர் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாஸ் பாத்தீங்கன்னா சொல்றாங்க. ஒரு குட்டி பிளாஷ்பேக் பாத்தீங்கன்னா ஓப்பன் ஆகுது. அவங்க ஹஸ்பண்ட் அதுக்கப்புறம் அவங்களோட 3 பசங்கள்ல ஒருத்தன் போலீஸ், இன்னொருத்தன் ரெஸ்டாரண்ட் ஓனர் அண்ட் தன்னோட பாசமான பையன் தான். சோ தன்னோட கடைசி பையன் தான் கூட கார்ல போயிட்டு இருக்கிறப்பவே வந்து பாத்தீங்கன்னா போட்டு தள்ளிட்டாங்க அவங்க கண்ணு முன்னாடியே. அண்ட் அந்த பையன் ஓகேவான்னு கேட்டான் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா சொல்றாங்க. அப்பதான் தெரிய வருது ஆக்சுவலி இந்த லேடியோட ஃபேமிலியை கொன்னது நம்ம பனிஷர் பிராங்க் தான். அண்ட் இவங்க சிட்டியில இருக்கிற லாஸ்டா இருக்கிற பனிஷர் இப்ப ரீசெண்டா ஒரு காட்டல் கேங்க போட்டு தள்ளினாருன்னு சொன்னேன்ல, அந்த நொச்சி ஃபேமிலியில் இருக்கிற கடைசி லேடி தான் பாத்தீங்கன்னா இவங்க. அண்ட் இந்த சிட்டியோட இந்த கலவரத்துக்கும் ரீசன் பாத்தீங்கன்னா அவங்க ஃபேமிலி இருக்கிறவங்களை கொன்னதுனாலதான். வீல் சேர்ல உட்காந்துட்டு இருந்த அந்த ஒரு லேடி ஒரு கோவத்துல 2 வாக்கிங் ஸ்டிக் வச்சுட்டு அப்படியே எந்திரிச்சு பனிஷர் கிட்ட வந்து என் குடும்பத்தை காலி பண்ணிட்டு இனிமே நான் விட மாட்டேன், என் அன்பு மகன் செத்தது 6:47 PM-க்கு, அதே 6:47 PM-க்கு இன்னைக்கு அபார்ட்மெண்ட்லயே வச்சு ஒன்னு போட்டு தள்ளுறேன், பவுண்டி செட் பண்றேன், இந்த ஏரியாவை சுத்தி என் ஆளுங்க தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த லேடி அப்படியே பாத்தீங்கன்னா வில்லங்கமா பாத்தீங்கன்னா கிளம்புறாங்க. அந்த லேடி வார்ன் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம பிராங்க் தன்னோட அபார்ட்மெண்ட் குள்ள வர அப்ப ஹாலுசினேஷன்ஸ்ல கேரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வராங்க. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் கேரன் கிடையாது, இது வேற கேரன். இவங்க ஆக்சுவலி டேர்டெவில் சீரிஸ் ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். ஆக்சுவலி நானும் இந்த சீரிஸ் இப்பதான் பாத்தீங்கன்னா வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். சோ அந்த கேரக்டர் பாத்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து பிராங்க வந்து மோட்டிவேட் பண்றாங்க. அண்ட் அப்படியே இவர் கூட இருந்து இப்ப இல்லாத கேரக்டர்ஸ் பாத்தீங்கன்னா இவங்களை வந்து ஹாண்ட் பண்ணி ஹாலுசினேஷன்னால எல்லாமே பார்த்தா பயங்கரமா டிஸ்டர்ப் ஆகுறாரு. அப்ப வந்து அவருக்கு ஒரு குரல் கேக்குது. அப்படியே அந்த டோரோட மேஜிக் கையில பாத்தீங்கன்னா பாக்குறாரு. டைமும் பாத்தீங்கன்னா 6:47 ஆகுது. எல்லாரும் இவரை போட்டு தள்ள வந்தது மட்டும் இல்லாம இவர் கூட இருக்கிற அபார்ட்மெண்ட்ல இருக்கிற நியரஸ்டா இருக்கிற மத்தவங்களே பாத்தீங்கன்னா அட்டாக் பண்றாங்க. இவரோட ஆப்போசிட் ரூம்ல இருக்கிற ஃபேமிலியை அட்டாக் பண்ணி அங்க இருக்கிற குட்டி பையன் நான் பிகினிங்ல சொன்னேன்ல ஐசையா, அண்ட் அந்த பையன் மேல கை வச்சு அந்த பையனோட கதற சத்தம் இவர்கிட்ட பயங்கரமா பாத்தீங்கன்னா கேக்குது. இவரோட சொந்த பையன் இறந்து போயிட்டான், அந்த அது ஒரு ஞாபகத்துக்கு பாத்தீங்கன்னா வருது. ஒரு அசாசின் இவரோட ரூம்ல பெட்ரோல் ஊத்தி எரிக்க பாக்குறான். காண்டன பனிஷர் இந்த எல்லா விஷயத்தையும் மைண்ட்ல போட்டுட்டு அந்த நெருப்பு அஃபெக்ட் பண்ணதை கூட பார்க்காம தன் உடம்பு பத்தி எரியுது. அந்த ஃபயரோட அப்படியே இறங்கி ஆக்ஷனுக்குள்ள பாத்தீங்கன்னா இறங்குவாரு. செம அமேசிங்கான ஆக்ஷன் சீக்வன்ஸ் இது. அந்த ஃபேமிலியை காப்பாத்துவாரு. அப்படியே அந்த அபார்ட்மெண்ட் குள்ள மேல போய் நிறைய பேரோட பயங்கரமா பார்த்து சண்டை போடுவாரு. செம்ம ஆர்-ரேட்டட் அண்ட் ப்ரூட்டலா ஆக்டேனான ஒரு ஃபைட் சீக்வன்ஸா பார்த்தா பிரசன்ட் பண்ணிருப்பாங்க. செம்ம ஆக்ஷன் சீக்வன்ஸ். இந்த மாதிரி பிராண்ட் நியூ டேல எப்படி காட்ட போறாங்கன்னு தெரியல. சோ அப்படியே ஜான் விக்கோட சிமிலாரிட்டிஸ் பாத்தீங்கன்னா நிறைய இந்த ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா தெரியும். ஃபைட் பயங்கரமா போக ரூஃப் டாப் வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய மக்களையும் பாத்தீங்கன்னா காப்பாத்துட்டு நம்ம பனிஷர் அங்க நிக்க அங்க இருந்து கீழே ஜம்ப் பண்ணி ஸ்ட்ரீட்ல பாத்தீங்கன்னா விழுவாரு. ஸ்ட்ரீட்ல அந்த ஓல்டு லேடி இவர் வரத பாக்குறாங்க. அண்ட் ஆக்சுவலி எனக்கு ஒண்ணு புரியல, 6:47 PM அப்படின்னா இந்த ஃபைட் கிக் ஆஃப் ஆகிருக்கும். பட் எந்த ஊர்ல 7 o'clock கிட்ட ஆகிறப்போ இவ்வளவு வெளிச்சம் இருக்குன்னு சத்தியமா எனக்கு தெரியல. சோ அந்த ஓல்டு லேடியை போட்டு தரலான்னு சொல்லி நம்ம பனிஷர் நடந்து போறாரு. இன்னொரு பக்கம் அந்த காஃபி ஷாப் இவர் மீட் பண்ணார் இல்லையா, பனிஷர் போனார் இல்லையா, அந்த காஃபி ஷாப்புக்கு வெளியில நின்று ஸ்ட்ரீட் கேங்கோட பயங்கரமா பார்த்தா சண்டை போடுறாரு. அந்த காஃபி ஷாப்போட ஓனர் அவரோட பொண்ணு பாத்தீங்கன்னா பயங்கரமா கத்தி எங்க அப்பாவை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பாத்தீங்கன்னா கத்துறாங்க. சோ இப்ப பனிஷருக்கு 2 ஆப்ஷன் வந்து இருக்கு, 2 சாய்ஸஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஒன்னு பனிஷர் இப்போ அந்த ஃபேமிலியோட லாஸ்ட் மெம்பரான அந்த ஓல்டு லேடியை போட்டு தள்ளலாம். அப்படி இல்ல அப்படின்னா இந்த ஃபேமிலியை சேவ் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வச்சு அந்த ஃபேமிலியை காப்பாத்த போறாரு. ஐ மீன் அந்த பொண்ணோட ஃபேமிலியை. பிகாஸ் அந்த காஃபி ஷாப்ல இருக்கிற சார்லிங்கிற பொண்ணை தன்னோட பொண்ணு மாதிரி இவர் பாக்குறாரு. அந்த ஓல்டு லேடி அங்க இருந்து அப்படியே போக பனிஷர் வெறித்தனமா அந்த காஃபி ஷாப் ஓனர் பாத்தீங்கன்னா அவர் சண்டை போட்டுட்டு காப்பாத்தி அந்த காஃபி ஷாப்க்குள்ள இருக்கிற ஆளுங்களை பாத்தீங்கன்னா பயங்கரமா பார்த்தா போட்டு தள்ளுவாரு. காஃபி ஷாப் பிளஸ் ஆக்ஷன் அப்படிங்கிறது லியோ பார்த்திபன் ஃபைட் மாதிரி செம்ம இன்டென்ஸா பாத்தீங்கன்னா இருக்கும். அண்ட் அந்த பொண்ணும் அவங்க அம்மாவும் பாத்தீங்கன்னா கண்ணை மூடிக்குவாங்க. அந்த அளவுக்கு கொடூரமா நம்ம பனிஷர் எல்லாத்தையும் பார்த்தா போட்டு தள்ளுவாரு. அங்க ஒருத்தர் நல்லா மஸ்குலரா வந்து நம்ம பனிஷரை போட்டு தள்ள பாக்குறான். அப்ப
பனிஷர் ஜான் விக் மாதிரி கையில கிடைக்கிற ஒரு பெண்ணை வச்சு அவன் உடம்புல நிறைய இடத்துல கோடு போட்டு விளையாடி கொள்றாரு. இந்த பெண்ணால ஒரு சாவு விழும் அப்படின்னு சொல்லிட்டு பிகினிங்லேயே டீஸ் பண்ணிருப்பாங்க. தெரிஞ்சவங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சார்லிங்கிற அந்த பொண்ணை காப்பாத்தினதுக்கு அப்புறம் பனிஷர் அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா பனிஷர் கிட்ட தேங்க் பண்றாங்க. அந்த குட்டி பொண்ணு சார்லியோட பனிஷர் ஹக் பண்ணி ஒரு பேப்பர்ல செஞ்ச ஒரு ஹேண்ட்மேட் ஃபிளவரை கொடுக்குறாங்க. பல கலவரங்களோட பனிஷர் அப்படியே அந்த ஷாப்பை விட்டு வெளியில ஸ்ட்ரீட்ல நடந்து போறாரு. அப்ப பேக்ரவுண்ட்ல இதுக்கு முன்னாடி நடந்து போறப்ப எல்லாரும் பயங்கரமா சண்டை போட்டு பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இப்ப வரைக்கும் நடந்து வரப்போ அந்த பேக்ரவுண்ட்ல இருக்கிற ரியாக்ட் ஓரளவு கண்ட்ரோலுக்கு ஆம்புலன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வருது. அந்த கிரேவியார்டுக்கு போயிட்டு நம்ம பனிஷர் அந்த பாப்பா கொடுத்த பேப்பர் ஃபிளவரை தன்னோட பொண்ணு லிசா பார்பராவோட கிரேவ்ல பாத்தீங்கன்னா வச்சுட்டு கண்ணு கலங்கி அங்கேயே உட்காந்து ஹாலுசினேஷன்ஸ் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாம மூவ் ஆன் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி அழுதுட்டே இருந்து தன்னோட பொண்ணை பத்தி பேசுறாரு. அண்ட் அங்க அவர் வச்ச வெப்பன்ஸ் பேக் கீ இருக்கு இல்லையா, ப்ரீவியஸா வச்சாரு இல்லையா, அந்த கீயை திருப்பி கையில எடுக்கிறாரு. சோ இட் மீன்ஸ் பனிஷர் இஸ் பேக் டு பனிஷ். அட் லாஸ்ட் ஒரு ஓல்டர் லேடி கப்பிள் அந்த ஸ்ட்ரீட்ல எந்த ப்ராப்ளமும் இல்லாம கேஷுவலா நடந்து போக இந்த சீரிஸ் பிகினிங்ல ஒரு ஸ்ட்ரீட் கிரிமினல் ஒரு டாக கொலை பண்ணான்னு நான் சொன்னேன் இல்லையா, ஆக்சுவலி அவன் பேரு மிக்கி அண்ட் ஹீஸ் த டாக் கில்லர். அண்ட் அந்த கேரக்டர் அந்த ஓல்டு கப்பிளையும் அட்டாக் பண்ண பார்க்க அவனை யாரோ கிக் பண்ணி அடிச்சு தள்ளுறாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம பனிஷர் தன்னோட காஸ்டியூமோட ஹேர் கட் எல்லாம் பண்ணிட்டு விஜிலாண்டியா அங்க நிக்கிறாரு. இந்த சீக்வன்ஸ் நடக்கிற பேக்ரவுண்ட்லயே அந்த டாக் இழந்த அந்த தாத்தாவும் பாத்தீங்கன்னா இருக்காரு. பனிஷர் அந்த கிரிமினலை மிரட்டுறாரு. அப்போ அந்த கிரிமினல் அங்கேயே ஷாக் ஆகி பகைந்து போறான். அவன் அந்த தாத்தா கிட்ட இருந்து எடுத்து அந்த கேப்பை பனிஷர் வாங்கி திருப்பி அந்த தாத்தா கிட்ட ரெஸ்பெக்டிவா பாத்தீங்கன்னா ஹேண்ட் ஓவர் பண்ணுவாரு. அண்ட் அந்த கிரிமினல் பயந்து போய் ஸ்டன் ஆகி நிக்கிறான். அந்த தாத்தா அதுக்கப்புறம் இது மட்டும் இவன் என் கிட்ட இருந்து பிரிக்கல, இன்னொரு விஷயத்தை பிரிச்சுட்டான் அப்படிங்கறத எமோஷனலா சொல்ல வந்த உடனே அந்த கிரிமினல் பயந்துட்டு ஐயோ முடிஞ்சண்டா தப்பிச்சிருடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரிமினல் எஸ்கேப் ஆகி ஓடணும். பனிஷர் தன்னோட கத்தியை வீசி அவனை பிடிச்சிடுறாரு. கன் எடுத்து அந்த கிரிமினலை ஷூட் பண்ணி சாவடிக்கிறாரு. சத்தியமா பெட் லவர்ஸ்க்கு இந்த சீன் பாத்தீங்கன்னா செம்ம ரிலீஃபா பாத்தீங்கன்னா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப வர பிஜிஎம் செம்ம பேங்கரா இருந்துச்சு. அவர் கரெக்டா இருக்கிற பிளேஸ்ல அந்த ஓல்டு லேடியோட நொச்சி ரெஸ்டாரண்ட் இருக்கும். சோ இந்த ஓல்டு லேடி மேபி பிராண்ட் நியூ டேவோட ஓப்பனிங்ல காட்டலாம். ஒரு ட்ரெய்லர்ல ஸ்பைடர்மேனுக்கும் பனிஷருக்கும் ஒரு கான்வர்சேஷன் சீக்வன்ஸ் வரும் இல்லையா, அப்ப கூட பனிஷர் அந்த ஓல்டு லேடியை போட்டு தள்ள போயிருக்கலாம். பிராண்ட் நியூ டேல என்ன நடக்குதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்படியே அந்த மினி சீரிஸ் என் கார்ட் போட்டு முடிச்சிடுறாங்க. இது ஜஸ்ட் ஒரு 45 மினிட்ஸ் சீரிஸ் அண்ட் பனிஷரை பிராண்ட் நியூ டேல வரப்போறான்னு சொல்லிட்டு காட்டின ஒரு ஸ்பெஷல் பிரசன்டேஷன் தான் இது. பெரிய ஆக்ஷன் பிளாக் வச்சுட்டு எவ்ரி வெட்னஸ்டே பாய் சீரிஸ்க்கு வெயிட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஒரு கிளிஃப் ஹேங்கர்ல முடிச்ச ஒரு ஃபீல் தான் பாத்தீங்கன்னா இது பாக்குறப்ப பாத்தீங்கன்னா இருந்துச்சு. சோ இந்த கண்டென்ட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த பனிஷர் கேரக்டர் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அண்ட் உங்களோட தியரிஸ் அண்ட் எனிதிங் நம்ம சேனல் வீடியோ சஜஷன்ஸ் எனிதிங் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தோன்றதை பாத்தீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் பார்த்து முடிஞ்ச அளவுக்கு அந்த கண்டென்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா போஸ்ட் பண்ண ட்ரை பண்றேன். அண்ட் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. உங்களோட சஜஷன்ஸ் எல்லாம் பார்த்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணி அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அண்ட் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கங்க. ஏன்னா நோட்டிபிகேஷன் நிறைய பேர் வரதில்லை. எனக்கு பாத்தீங்கன்னா பர்சனல் அக்கௌண்ட்ல பாத்தீங்கன்னா வரதில்லை. சோ முடிஞ்ச அளவுக்கு நோட்டிபிகேஷன் பட்டனை எப்பவுமே ஆன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போட வீடியோஸ் எல்லாம் நோட்டிபிகேஷன்ஸ் வரும். அந்த இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அண்ட் தென் பை.